அமைகிறது. இதில் இன்னொரு விஷயத்தை கவனமாக எடுத்துக்கணும். என்னன்னா, மேஷராசிக்காரங்க ஏற்கனவே எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, சனி 12ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்க செவ்வாய் என்பவர் சனியை பார்க்கிறார். இப்போ இயல்பாகவே நீங்க பாருங்க, மேஷத்துக்கு சனி என்பவர் பாதகாதிபதி, அதாவது 100% ஆப்போசிட். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு 11ஆம் வீடுங்கிறது பாதகத்துக்கு அதிபதியாக, 2 பேரும் டெட் அகெயின்ஸ்ட் பிளானட்டாக செயல்படக்கூடியவர்கள். இப்போ செவ்வாய் என்பவர் இங்கு சனியை பார்ப்பதால் இவர்களுக்கு கொஞ்சம் விரயம் என்பதை இவர்களாகவே செய்து விடுவார்கள். அந்த விரயம் என்பது திரும்ப கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். எனவே ஒரு புதிய செலவு, புதுசா ஒரு மிஷின் வாங்குறோம், புதுசா ஒரு நபரை நம்பி நாம் செலவு செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் 1க்கு 2 தடவை யோசித்துக் கொள்ளுங்கள். இதையும் தவிர செவ்வாய் சனியை பார்ப்பதனால் பொதுவாகவே விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. ஒரு லாங் டிராவல் போறேன், அட்வென்ச்சர் போறேன் அப்படின்னா